அத்தை, என் பேங்க் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஏன் அத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு குட்டி ஞாபகமாவே இருக்கு பவி. நேத்து ராத்திரி போனவன் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா அவன்? அத்தை, சந்தோஷ் மார்னிங் தான் பெங்களூர் போய் சேர்ந்திருப்பான். டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு ஆபீஸ் ஒர்க் பார்க்க போயிருப்பான். அவன் என்ன சின்ன குழந்தையா? ஃப்ரீயான உடனே கால் பண்ணுவான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. எப்படி பவி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? மனசு கடந்து படபடன்னு அடிக்குது எனக்கு. ஒரு ஃபோன் பண்றதுக்கு என்னவா? எத்தனை வயசானாலும் பெத்தவங்களுக்கு புள்ள குழந்தைதான் பவி. வயசாக வயசாக பசங்களுக்கு வேணும்னா பெத்தவங்க மேல பாசம் குறையலாம். ஆனா பெத்தவங்களுக்கு பாசம் குறையுமா? குறையாது. இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது பவி. நீ ஒரு அம்மா ஆகும்போதுதான் உனக்கு எல்லாமே புரியும். நான் தான் உங்ககிட்ட ஒர்க் ஆபீஸ்லயே பாருங்க, நான் ஜூம்ல வரேன், பிரசன்டேஷன் அதிலே வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஏன் இங்க வந்தீங்க? அது இல்ல சார், நான் என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல தான் சார் வாங்கினேன். நோ மிஸ்டர் சந்தோஷ், நோ, திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் ஆபீஸ் கொலிக யாரையும் வீட்ல பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சார், வாட்? திஸ் இஸ் யுவர் ஃபோன் சார். ஆபீஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். சந்தோஷ் நில்லுங்க. சாரி மிஸ்டர் சந்தோஷ், நான் வர சொல்லாம நீங்களா வந்ததை பார்த்து நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல சார், நான் ஆஃபீஸில் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் இங்கேருந்து ஜூமில் வாங்க சார். ஈவினிங் நீங்க ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். உள்ள வாங்க, இங்கிருந்தே வேலையை முடிச்சிடலாம். சார் ப்ளீஸ் கம் இன், கம். உள்ள வாங்க. தேங்க்யூ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சந்தோஷ், Sir. கொஞ்சம் தண்ணி. ஓகே சார். ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ சார். சாரி சந்தோஷ், நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன்ல? பரவாயில்ல சார். என்னது தண்ணியா? சார், நான் ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் சார். நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்கு போயிடலாம் சார். ஓகே, ஷோ மீ. ஓகே சார். ரெடியாக இருக்கு சார். சார், இவ்வளவு பெரிய வீட்டில் நீங்க தனியாவா இருக்கீங்க?
சந்தோஷ் சார் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அம்மாவுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஒரு வாட்டி போனை எடுக்கலைன்னா விடாம திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்னா அட்டென்ட் பண்ணி பேசுங்க சந்தோஷ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா சாப்பிட்டியா, எங்க இருக்க, எப்போ வரேன்னு கேட்குற ஒரு வேஸ்ட் கால் சார் அது. ஃப்ரெண்டா? ம் ம் ம். இருங்க சந்தோஷ், வந்துடுறேன். ஓகே, இந்த கரெக்ஷனை மகேஷ் சார் வந்து பார்த்து அப்ரூவல் பண்ணிட்டா ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய வீட்டில் மகேஷ் சார் ஏன் தனியா இருக்காரு? உள்ள இருமல் சத்தம் வேற கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது யாரா இருக்கும்? என்னடா அது, எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. ஊருக்கு வேற போகணுமே, உள்ள போனவர் ஆளே காணோம். கூப்பிட்டு பார்க்கலாமா? ஐயோ வேணாம் வேணாம், ஏற்கனவே சிடுமூஞ்சி. வீட்டுக்கு வந்ததுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு. இப்போ கூப்பிட்டோம், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சத்தம் போட்டாலும் போடுவாரு. சாரி சந்தோஷ், உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமா ஊருக்கு போலாமேன்னு தான். சார் உள்ள யாரோ இருமுன மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு சார்? நத்திங். நீங்க வந்ததும் கேட்டீங்கல்ல, நீங்க இவ்வளோ பெரிய வீட்டில் தனியா இருக்கீங்களான்னு. ரெகுலரா வீட்டுக்கு யாரையும் அலோவ் பண்றது இல்ல, அதான் சொல்லல. என் அம்மா தான் உள்ள இருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தான் என்ன கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டா நான் எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துருவேன். பொதுவா அவங்க யாரையும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அவங்க பெர்மிஷன் இல்லாம நானும் யாரையும் அழைச்சிட்டு போய் அவங்கள சிரமப்படுத்த மாட்டேன். இப்ப கூப்பிட்டாங்கல்ல, அப்ப நான் உங்களை பத்தி சொன்னேன், சென்னையில இருந்து வந்திருக்கீங்கன்னு. சொன்னதும் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. வரீங்களா? ஐயோ சார், கண்டிப்பா சார். ப்ளீஸ் வாங்க. வாங்க. வாங்க சந்தோஷ். அம்மா, இவர்தான் சந்தோஷ். வாங்க சந்தோஷ். வாப்பா. வணக்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். அம்மாவுக்கு என்னாச்சு, எப்படி? எனக்கு 25 வயசு இருக்கும். எங்க அம்மா நல்லதா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மாவோட இந்த கை, இந்த கால் செயல் இழந்துருச்சு.
இதுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் எந்த டாக்டருக்குமே புரியல. எவ்வளவோ டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தும் பார்த்தாச்சு, கொடுத்தாச்சு. எதுவும் சரி பண்ண முடியல. என்னால எழுந்து நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அழுதா என் கண்ணீரை துடைக்கணும்னா கூட மகேஷ் தான் வரணும். என் வாழ்க்கை இந்த வீல் சேர்லயே முடங்கி போச்சு. எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்தாங்க, இப்படி வளர்த்தாங்கன்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு மத்தியில அம்மாவை குழந்தை மாதிரி வளர்க்கறா என் புள்ள. பாத்ரூம்க்கு போறதுல இருந்து குளிக்க வைக்கிறது வரைக்கும் எல்லாமே அவன்தான். பாவம், எனக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இதுல என்னமா கஷ்டம் இருக்கு? நான் சின்ன வயசுல இருந்தப்போ எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச அம்மாவுக்கு நான் இப்ப திருப்பி செய்யறேன். அதுவும் சந்தோஷமா. என்ன சந்தோஷமா போடா. எனக்கு இப்படி உடம்பு ஆனதுனால மகேஷ் ஒரு கல்யாண காட்சி கூட பண்ணிக்காம அவன் வாழ்க்கையே விட்டு கொடுத்துட்டான். இவன் இப்படியே இருக்கானே, நான் சீக்கிரமா போய் சேர்ந்துடணும். இவனுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம நினைச்சதெல்லாம் உடனே நடந்துருதா? மாட்டேங்குதே. அம்மா, கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் செய்யறாரு. ஏன் சந்தோஷ், இப்ப என் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க சந்தோஷ்? சொல்லுங்க. அது அது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா? சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்த சாமி அம்மா தான். அவங்களுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணி தனியா ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? எங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றவ என்ன நல்லா பார்த்துப்பாளோ மாட்டாளோன்னு நினைச்சுதான் இவன் இப்படியே இருந்துட்டான். அதுவும் என்னமோ உண்மைதாம்மா. ஆனா இது எதுவுமே எனக்கு கஷ்டமா இல்லையம்மா. சொல்லப்போனா நான் ஆபீஸ்ல இருக்கிற நேரத்துல நான் சிடுசிடுன்னு இருக்கிறதுக்கு காரணமே உங்களை மிஸ் பண்றதுனாலதான். சீக்கிரமே ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமா உங்க கூட இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. நீங்க எனக்கு கிடைச்ச வரம்மா. இந்த வாழ்க்கை பூரா உங்களை பாத்துக்கிறதுலே போகும்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? போடா. என்ன சந்தோஷ், சரிதானே? சரிதான் சார். சரிம்மா, நானும் சந்தோஷம் போய் பேலன்ஸ் ஒர்க் பண்றோம். ஏதாச்சும் தேவைன்னா வழக்கம் போல லேசா இருமல் சத்தம் கொடுங்க, சரியா? போடா, என்ன நான் பாத்துக்கிறேன். வாங்க சந்தோஷ். நான் போயிட்டு வரேம்மா. போப்பா. சார், நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நீங்க முழு மனசோட தான் உங்க அம்மாக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா எப்போவாவது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க அம்மாவால தான் உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு நீங்க எப்போவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? ஒரு நாளும் கிடையாது சந்தோஷ். சொல்லப்போனா இது எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமா தான் நினைக்கிறேன்.
அம்மா எனக்கு செஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சு என் நன்றி கடனை தீர்க்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். இதுதான் நான் பிறந்ததுக்கான அர்த்தம். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச நிறைவு இதுதான் சந்தோஷ். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு நிமிஷம் வரேன். பாதி சாப்பாட்டுல இப்படி கோச்சிட்டு போக கூடாதுடா. அம்மா உனக்கு சாப்பாடு போடுறேன், வா சாப்பிடு. அம்மா, எனக்காக நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். எனக்கு குட்டியை விட எதுவுமே பெருசு இல்ல. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என் குட்டி தான் பெருசு, என் குட்டி தான் பெருசுன்னு சொல்றத நிறுத்திட்டு அத செயல்ல காட்டணும். தலைவலிக்குதா? டீ ஏதாவது போட்டு. ஒரு மண்ணு வேண்டாம். நீதாம என் பிரச்சனையே. திரும்ப திரும்ப இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. என்னம்மா, என்ன வேணும்? நம்ம வீட்டுக்கு முதல் தடவையா சந்தோஷ் வந்திருக்கான். அவனை சாப்பிட வச்சு அனுப்புப்பா. சரிங்கம்மா. ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கள ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணாம நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்டா ட்ரீட் பண்ணுப்பா. குட்டிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. அவனுக்கு நானே ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஃபோன் பண்ணலாமா? ம். அம்மா, இன்னைக்கு எத்தனை தடவை போன் பண்ணிருப்பாங்க, நான் எடுக்கவே இல்லை. எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்பேன். ஆனா அவங்க ஒரு தடவை கூட என்கிட்ட முகம் சுழிச்சதே இல்லை. அம்மா, உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்குமா? யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பாங்க போல. குட்டி ஆபீஸ் விஷயமா தான் யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பான் போல. வேலை வேலைன்னு இல்லாம அவன் கரெக்டா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும். அதான் என் கவலையே. கடவுளே, குட்டிக்கு நிம்மதியை கொடு. ஹலோ சந்தோஷ். சார், கரெக்ஷன் ரெடியா இருக்கு சார். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. இல்ல சார், ஒர்க்கை முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடலாம் சார். நான் பார்த்த வரைக்கும் நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. நீங்க சாப்பிட்டு போகணுங்கிறது எங்க அம்மாவோட ஆர்டர். நீங்க வந்து சாப்பிடுறீங்க, நான் ரெடி பண்றேன். ஓகே? வாங்க சந்தோஷ், வாங்க உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். எது வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது உங்க சொந்த வீடு மாதிரி. என்ன? அதுவும் அம்மா நீங்க நல்லா சாப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால திருப்தியா சாப்பிட்டு தான் போகணும். ஓகே? ஓகே சார். இந்த பாருங்க.
சார், பேச்சுக்கு பேச்சு அம்மான்னு சொல்றீங்களே, அம்மான்னா உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா சார்? என்ன கேள்வி இது சந்தோஷ்? அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஆடு மாடு 5 அறிவு இருக்கிற மிருகத்துக்கு கூட அம்மானா உசுரு. ஏன் உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதா? சொல்லுங்க சந்தோஷ், உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதா? பிடிக்கும் தானே? பிடிக்கும் சார். அப்புறம் அம்மாங்கிறது நிதர்சனம், அப்பாங்கிறது நம்பிக்கை, அவ்வளவுதான். நீங்க, நான், ஏன் இந்த உலகமே இன்னும் கொஞ்சம் அன்போட கருணையோட ஏங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே தாய்மை தான். ஷோ, நான் என் பேச்சுல உங்களை மறந்துட்டே பாருங்க. இருங்க. என்ன வேணும்? ரைஸ் சார். இதோ கூட்டு. சார் நானே எடுத்துக்கிறேன் சார். நானே எடுத்துக்கிறேன். நோ 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 நோ. நான் உங்களுக்கு ஆபீஸ்ல சீனியர், நீங்க என் கீழே ஒர்க் பண்றீங்களா நினைக்க கூடாது. நீங்க என் கெஸ்ட், அதனால கூச்சப்படாம எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிடணும். சரியா? சரிங்க சார். இந்தாங்க. போதும் சார். தேங்க்யூ. சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னமோ சந்தோஷ், எங்க அம்மா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. இன்ஃபேக்ட் யார்கிட்டயும் இவ்வளவு ஓப்பனா பேசினதே கிடையாது. நீங்க உங்க அம்மாக்கு பிடிச்ச பிள்ளையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்து பாத்து, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. குடிங்க குடிங்க, தண்ணி குடிங்க. இதுதான். ஆர் யூ ஓகே? ஓகேவா? ஓகே சார். உங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் உங்களுக்கு பொறையே இருக்கு.